ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து PERT மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் டெக்னிக் PERT. ஸோ இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த CPM மெத்தடுக்கும் இந்த PERT மெத்தடுக்கும் வந்து பெருசாக வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே வந்து இதுக்குமே அப்ளை ஆகும். பட் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு CPM மெத்தடில் வந்து ஒரே ஒரு டியூரேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் டைம் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த PERT மெத்தடில் வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இப்போ நம்ம CPMல பார்த்த எல்லா ஃப்ளோட்ஸ் அண்ட் எல்லா டைம்ஸ், அதாவது ஏர்லி ஸ்டார்ட், ஏர்லி ஃபினிஷ், லேட் ஸ்டார்ட், லேட் ஃபினிஷ், ஸோ இது எல்லாமே வந்து இந்த PERT மெத்தடுக்கும் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது டியூரேஷன். ஸோ ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம TO அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிற டைம் தான் வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் லைக்லி டைம், அதாவது இது வந்து நம்ம TM அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நார்மல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக எடுக்கிற டைம் தான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் டைம் வந்து பெசிமிஸ்டிக் டைம். ஸோ அதாவது TP அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் த லாங்கஸ்ட் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம லாங்கஸ்ட்டாக, ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அதுதான் வந்து பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்றது. ஸோ அப்போ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட், அண்ட் மோஸ்ட் லைக்லி அப்படின்னா நார்மல் டைம், அண்ட் பெசிமிஸ்டிக் அப்படின்னா லாங்கஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டிக்குமே அவங்க வந்து 3 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் லைக்லி, ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் அப்படின்னு. ஸோ இந்த 3 டைமையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் டைம் இல்லைனா ஆவரேஜ் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ TO + 4 TM + TP divided by 6. ஸோ அதாவது ஆப்டிமிஸ்டிக் டைம் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட் லைக்லி டைம் ப்ளஸ் பெசிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6. ஸோ இது வந்து மீன் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஆக்டிவிட்டிக்குமே வந்து சிங்கிள் டியூரேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதுக்கப்புறமா சம்மில் வந்து இந்த டைம் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த 3 டைமுமே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து வேரியன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேரியன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் அனலைசஸ் இல்லைனா கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து தேவைப்படாது. பட் ஆனால் சம்மில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த வேரியன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த வேரியன்ஸ் வேல்யூ வந்து நம்ம TP - TO, அதாவது பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் வேரியன்ஸ் வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஸோ PERTல நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டைம் தான். ஸோ ஜஸ்ட் இந்த 3 டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் டைம் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து CPM சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் PERTயும் வந்து சால்வ் பண்ணுவோம்.